திரு சுப்பிரமணியன், இப்போ பாஜக அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு பதிலா போலரைசேஷன் அப்படின்ற ஒரு வியூகத்தின் பின்னாடி போயிட்டாங்களா? அது அவர்களுக்கு சாதகமா அமையும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலா நீங்க பார்லிமெண்ட் இந்த ரிப்போர்ட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2014 வந்து இவங்க ஒயிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னாங்க நிர்மலா சீதாராமன் மேடம். நாங்க 2014 வந்தபோது ஒயிட் ரிப்போர்ட் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அப்போ வந்து அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை செட் பண்ணிடும், அதனாலதான் இப்போ வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. அந்த கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணினாங்க, அவங்க ஒயிட் பேப்பர் தாக்கல் பண்ணினாங்க. அதுல வந்து நீங்க கேக்குற அனைத்து டேட்டா பாயிண்ட்ஸும் இந்த பரப்புரையில அவங்க எந்த விஷயங்களை எடுத்துட்டு போனாங்கன்றதா இப்ப பேசுறோம். இல்ல அதுதான், சோ அது சொல்லி முடிச்சதுனால இல்ல அவங்களுக்கு வந்து நெரேட்டிவ் வந்து முதல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வரும்போது அவர் என்ன செட் பண்ணாரா, 400 தொகுதிகள் நாங்க வின் பண்ண போறோம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு முதல்ல பிரதம மந்திரி வந்து அந்த பாராளுமன்றத்தில் சொல்றாரு. 370 பிஜேபி. சோ அங்க டார்கெட் செட் பண்ணனால என்னாச்சுன்னா, இவர்களோட கூட்டணியும் பாஜக கட்சியினரும் ஒரு உற்சாகமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணியில அப்பதான் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சீட் ஷேரிங்ல இஷ்யூ வந்தது. இன்னமும் ஒரு 3 மாநிலங்கள் தனித்தனியா தான் நிக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஒற்றுமையா அவங்களால தேர்தல் களத்தை வந்து சந்திக்க முடியல. சோ அது வந்து அவங்களுக்கு 5வது தேர்தல் கடந்ததுக்கு அப்புறம் தான், ஃபேஸ் கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது, அவங்க நம்ம தப்பான ட்ராப்ல விழுந்துட்டோமோ. அவர் 400ன்னு சொல்லி நம்மள வந்து 400 நீங்க வாங்க மாட்டீங்க, 370 வாங்க மாட்டீங்க, 350 வாங்க மாட்டீங்க அப்படின்னு நம்மள பேச வச்சுட்டாரு. நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும்னா நமக்கு 300. இப்ப பாத்தீங்கன்னா கூட 400 கூட சொல்லல. இப்ப ஐஎன்டிஏ கூட்டணி 400ன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அவர்கள் என்ன பண்ணா 300 அமிச்சா போறோம் எனக்கு அப்படின்னா, 272 வந்தா போறோம். சோ அந்த அளவுக்கு வந்து ராகுலோட வயசை விட அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 300 இடங்கள் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க இந்தியா கூட்டணி. அப்ப ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு தானே பாக்கணும். இல்ல, வலைதளத்துல ஒரு ஜோக்கா ஒரு விஷயம் வந்தது, சொல்லிடுறேன் நானு, யாரையும் காயப்படுத்துவதற்காக இல்லை. அந்த 5வது இல்ல 6வது ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 315ன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. ராகுல் காந்தி 300 சொன்னார். கெஜ்ரிவால் வந்து 300 தொகுதிகள் எனக்கு வந்து கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு சொன்னார். அந்த கருத்து கணிப்பு எங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு பதில் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வலைதளத்துல வந்து சொல்றேன், அதாவது சில மாநிலங்களுக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்தது, இப்ப பாராளுமன்றத்துக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ ஒட்டுமொத்த தொகுதிகளையும் சேர்த்து 300ன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னாங்க. சரி, அந்த நம்பர் அவங்க ரீச் பண்றதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு கன்சென்சஸ் வரதுக்கே ஒரு 5 ஃபேஸ் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் வருது அவங்களுக்கு மனசுல. அப்படின்ற போது இவங்க வந்து பிஜேபியை வந்து எப்படி அவங்களால வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்களை வந்து டிஃபென்ஸ்ல போட முடியும். அதுலதான் பாத்தீங்கன்னா இவர் வந்து மைனாரிட்டிஸ்க்கான ஒரு மேனிஃபெஸ்டோல வந்து கொடுக்கிறார். மைனாரிட்டிஸ்க்கு வந்து நாங்க வந்தால் பேங்க் லோன் கொடுப்போம், அவர்கள் வந்தா வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க. சோ அந்த மேனிஃபெஸ்டோ வந்து ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கார்டு கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டோம்னு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோல கொடுத்துட்டாங்க. அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்க நடுவுல கொண்டு வந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 400 டார்கெட், 400 நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க பாஜக. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில 300 இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது வியூகம், எது நம்பிக்கை? இல்ல சரி, அதாவது முன்னமே சொன்ன ராமசுப்ரமணியன் சொன்னாங்க, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குது. கண்டிப்பாக 400 இல்லைனா கூட எனிவேர் பிட்வீன் 345 350 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கள நிலவரத்தை வச்சுதான் அவர்கள் 400ன்னு செட் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே 303 சீட் வச்சிருக்காங்க அண்ட் ஒரு 10% growth பிளான் பண்ணிருப்பாங்க. 340 பிஜேபி. இதுதான் சரி. இப்போ என்டிஏ கூட்டணி தரப்புல இருந்து சொல்லும் போது அந்த 400 என்ற எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இந்தியா கூட்டணிகளை தரப்புல இருந்து சொல்லப்படுற அந்த எண்ணிக்கையே சொல்லாம இருந்தவங்க இப்ப 300 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது முன்னேற்றமா பார்க்கணும்? இல்ல அதுதான் சரி. இப்போ நீங்க 400 டார்கெட் பண்ணினாதான் 400 அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பள்ளியில மாணவன் படிக்கும் போது 100க்கு 100 வாங்கணும்னு தான் முயற்சிப்போம். ஆனா 70 வந்தாலும் 80 வந்தாலும் சந்தோஷம் தானே. சோ அந்த மாதிரியான டார்கெட்டை தான் செட் பண்ணி டிராப்ல கொண்டு வந்துட்டார் ஐஎன்டிஏ கூட்டணி. அவரு நீங்க வந்து ஒற்றுமையா சேர்ந்து முதல் களத்துல இருந்து சேர்ந்து காமன் ஒர்க் டிராப்ல விழுந்தது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டிராப்ல விழுந்தா கூட அவர்களோட கோல் வந்து 320 330 மேல வந்தாலே போருமே அவங்களுக்கு இல்லைங்களா? ஆட்சி அமைப்பதற்கு 272, அவங்க வந்து 340 350 வந்துரும் சொல்றாங்க. அனைத்து கருத்துக்களும் 273க்கு மேல வந்தாலே போனஸ் தான் அப்படின்னு சொல்றது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கு. சரி, ஏன்னா ஆன்டி இல்ல கார்த்திகேயன் ஐயா ஒன்னு சொன்னாங்க, கார்த்திகேயனா ராம்கி சொன்னாங்க நினைக்கிறேன், இந்த ஓட் பர்சன்டேஜ் குறைந்து வந்து இருக்கிறதுன்றாங்க. என்னோட கருத்து பேஸ்ட் ஆன் த டேட்டா ஓட் பர்சன்டேஜ் குறையலங்க.
2004லும் 2009லும் 58% இருந்தது, 14லும் 19லும் 66% வந்தது. இந்த 2024 நடந்த தேர்தலில் பார்த்துக்கோங்க, 7வது ஃபேஸ் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 65% மொத்தமா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 65% வரும். தட் மீன்ஸ் தட் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி ஆர் 0.5 ஆர் 0.75% தான் வாக்கு சதவீதம் குறைகிறது. ஸோ மக்களுக்கு வந்து மோடி அவர்கள் வந்தான்னா இந்த நாட்டிற்கு வளர்ச்சி வரும் அப்படின்ட்டு தெரிய வருது. நீங்க சொல்லலாம் இந்த தேர்தல் பத்திர ஊழல்லாம் அனைத்து என்ன சர்வே பண்ணி யாராவது சொன்னதா? இல்ல இது என்ன தனிப்பட்ட கருத்து? இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இந்த அதே மாதிரி தானே வந்து இப்போ பாஜக 420 சீட்ல தான் நிக்கக்கூடிய பாஜகவால 370 சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கிளைம் பண்றதுக்கு எந்த சர்வேயும் தேவையில்லை. ஆனால் கூட்டணியாக நாங்கள் வந்து 543ல 542 ஒரு சீட்டு விட்டுருங்க சூரத்தை. அப்போ வந்து அதுல வந்து 315 சீட்டு இல்ல 300 சீட்டு ஜெயிக்க முடியும்னு எதிர்க்கட்சி சொல்லும் பொழுது அவர்களுக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அவர்களுக்கும் மெக்கானிசம் இருக்கு, அவங்க சொல்லக்கூடாதா? இல்ல நீங்க சொல்றது போல வந்து பெர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு எல்லா பக்கத்துலயும் ஒத்துக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லயும் வந்து பெர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்குன்றாங்க. என்ன அடிப்படையில்? தமிழ்நாட்டில் 3% டிக்ளைன் ஆயிருக்கா இல்லையா சார்? உத்தரப்பிரதேஷ்ல டிக்ளைன் ஆயிருக்கா இல்லையா? வெஸ்ட் மகாராஷ்டிராலயும் பீகார்லயும் டிக்ளைன் ஆயிருக்கா இல்லையா? அடுத்த சுற்றுல உங்கள்ட்ட வரேன். சொல்லுங்க திரு சுப்ரமணியன். ஆல் ஓவர் இந்தியா முதல் ஃபேஸ்ல 66.14, அடுத்தது 66.71, அடுத்தது 64, அடுத்தது 67. ஒரு நிமிஷம் மிஸ்டர் சுப்ரமணியன், அதாவது அவர் வந்து நான் பேசினதை ட்விஸ்ட் பண்ணி பேசுகின்றார். அதாவது 2 பேருக்கும் கிடைச்சிருக்கும், பட் என்டிஏ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க 300 அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் இது ரிப்போர்ட் எதற்கு கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி அஃபென்சிவாக முஸ்லீம் திட்டுவது, அந்தந்த இடத்துல போய் ஒரு ரீஜனல் பிரச்சனைகள்லாம் உருவாக்குவது, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கலாம். இட் டசன்ட் மீன் 400 330 அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. மாறாக அது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். மாறாக இந்தியா கூட்டணிக்கு 300 கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும். சீக்கிரம் முடிச்சிருங்க திரு சுப்ரமணியன், உங்க கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. அதாவது நீங்க எப்ப சொல்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. அதாவது நீங்க தேர்தல் வருவதற்கு முன்னாடியே, மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம 400ன்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கிறது, இந்தியா கூட்டணி வந்து அவங்களால ஜாயிண்டா வந்து சில மாநிலங்கள் தேர்தல் சந்திக்க முடியல அப்படின்னு வரும்போது கடைசி நிமிஷத்துல வேற வழி இல்லாம தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு 300ன்னு சொல்றாங்க. கடைசி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 சீட் நடக்கிற அந்த 5th and 6th 7th மட்டும் ஏதாவது ஒரு கான்சென்ட் பண்ணி வெற்றியை கொண்டு வர முடியுமா, அதை நோக்கி போறாங்க. இது முன்னாடியே செட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு 20% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பறிச்சிருன்ற வார்த்தையை பிரதமர் சொல்றாரு. காங்கிரஸ் இல்லாத தமிழ் இந்தியான்றது சொன்ன பிரதமர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்ன்ற வார்த்தைகளை ஏன் பேசுறாரு நடுவுல? எக்ஸாக்ட்லி அதாவது இல்ல காங்கிரஸ் வந்தால் அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டோல வந்து என்ன தவறுகள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நடக்கும். அதனால அதற்கு வாக்களிக்காதீர்கள் சொல்றாங்க அவங்க. ஓகே திரு